இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கிளாஸ் ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லீஃப் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்டர் போட்டு தான் நீங்கள் பழகியிருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இமேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த லீஃபில் வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதுக்கு நான் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பட்டன் ஹோலுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, 3 லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் 3 லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? 3 லைன் போட்டுட்டு இதை எப்படி ஃப்ளை ஸ்டிச் போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் லைனில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சென்டரில் வந்து நான் த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேர்ட் லைனில் உள்ளே விடுறோம். ஓகேவா? தேர்ட் லைனில் உள்ளே விட்டு அங்கே எந்த ஒரு நாட்டு எந்த ஒரு செயினும் போடாமல் நம்ம பட்டன் ஹோலுக்கு இழுத்த மாதிரியே அப்படியே த்ரெட்டை நீங்கள் இழுத்துட்டு வந்துடணும். இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு செயின் போடணும், அதாவது இங்கே ஒரு லாக். அதை அப்படியே கொண்டு போய் ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதே மாதிரி இழுத்து அங்கே எதுவுமே போடாமல் மறுபடியும் பட்டன் ஹோலுக்கு இழுத்த மாதிரியே இழுத்துட்டு வந்து இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அப்படியே போகக்கூடாது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு செயின், இவ்வளோ சின்னதாலாம் போட வேணாம், இவ்வளோ பெருசாகவும் போட வேணாம், ஒரு மீடியமாக லீஃப்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே மறுபடியும் இங்கே கொண்டு போயிடணும். தேர்ட் லைனில் இங்கே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ், அதே அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். இழுத்து இங்கே வந்து ஒரு நாட் போட்டுடணும். அதை அப்படியே கொண்டு போய் அகெயின் ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் போடாமல் அப்படியே கொண்டு வந்து கீழே வந்து செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் போட்டுட்டு அகெயின் மறுபடியும் ஒரு செயின் போடாமல் மறுபடியும் அப்படியே கொண்டு போயிட்டு தேர்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் போட்டு அப்படியே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து செகண்ட் லைனில் ஒரு செயின் போட்டுட்டு அதை அகெயின் தேர்டில் வந்து அதாவது ஃபஸ்ட்டில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் போடாமல் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒன்று, அதாவது செகண்டில். ஓகேவா? அதை அப்படியே பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் லைனில் கொண்டு போயிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துடணும். பின்னாடி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் நம்ம போடுறோம் இல்லையா, இங்கே ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் இங்கே தேர்ட் லைனில் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு செயின் போடாமல் இதை அப்படியே கொண்டு வந்துடணும். பின்னாடி கொண்டு வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதை மறுபடியும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் லைன் கொண்டு போயிட்டு அந்த செயினையும் அப்படியே இழுத்துட்டு வந்து செகண்டில் ஒரு செயின் போடணும். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின், பக்கத்துலேயே போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு, நீங்கள் லீஃபில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இமேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்டில் கொண்டு போயிட்டு லாக் போடாமல் அப்படியே கொண்டு வந்துடுறோம். செகண்டில் வந்து ஒரு லாக் போடுறோம். லாக் அப்படின்னா குட்டி செயின். ஓகேவா? அதை அப்படியே ஃபஸ்ட்டில் கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து அதே செகண்டில் வந்து லாக் போட்டுட்டு அது பக்கத்துலேயே இவ்வளோன்னு ஒட்டி ஒரு செயின் போடாமல், இவ்வளோ பெருசாகவும் செயின் போடாமல் கொஞ்சம் மீடியமாக விட்டு ஒரு செயின் போட்டுட்டு அது அப்படியே அந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் அப்படியே பண்ணுவோம். ஓகேவா? அந்த ப்ராசஸை வந்து மறுபடியும் அப்படியே பண்ணுவோம். இதான். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட லீஃப் ஃப்ளை ஸ்டிச். ஓகேவா? இங்கனுக்குள்ளே நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம நாட் போட்டு அப்படி முடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு வந்து என்னென்ன இமேஜ் என்னென்ன ஷேப்ஸ் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டிச்சை எப்படி போடணும் ஒரு சும்மா வந்து உங்களுக்கு ரஃபாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது மாதிரி பார்த்துட்டு நான் அது மாதிரி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே நம்ம கிளாத்தில் பார்த்தோம் இல்லையா, தேர்டு அப்படி இருக்குது. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து த்ரெட்டை நம்ம வெளியில் எடுப்போம். ஓகேவா, எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து தேர்டுக்கு கொண்டு வருவோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து செகண்ட் கொண்டு வந்துடுவோம், செகண்ட் ப்ராசஸ். அதை வந்து தேர்டுக்கு கொண்டு வந்துடுவோம், அதாவது ஃபஸ்ட்டுக்கு. இதான் தேர்ட் ப்ராசஸ். அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஃபோர்த்து, இதுக்கு ஃபிஃப்த்து. இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு, அப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபோர்த்து, அது பக்கத்தில் ஃபிஃப்த்து, அப்புறம் மறுபடியும் சிக்ஸ்த்து, அப்புறம் இது செவன்த்து, அப்புறம் இது எயித்து, அப்புறம் இது நைன்த்து, அப்புறம் பக்கத்தில் டென்த்து. இது மாதிரி தான் ஆகும். ஓகேவா, இது மாதிரி சொல்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபஸ்ட்டு அதை அப்படியே கொண்டு வந்தேன்னா இங்கே செகண்டு, இங்கேருந்து தேர்டு, இங்கே அப்படியே மறுபடியும் கொண்டு வந்தேன்னா இது ஃபோர்த்து, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச். இது மாதிரி தான் கொண்டு வருவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அங்கே நான் போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேப்ஸ்லாம் வந்து என்ன ஷேப்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா, இந்த ஷேப்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கடா, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாங்கம் டிசைன். எல்லாமே வந்து நம்ம ஷேப்ஸ் அதிகமாக வந்து மாங்கம் டிசைன்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதிகமாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் வந்து மாங்கம் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதில் எப்படி போடுறது, இப்படி இப்படி இப்படி, அதாவது இப்படி சும்மா சொல்கிறேங்க, இந்த மாங்கம் டிசைனில் வந்து இப்படி 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 போடுறதா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி போடக்கூடாது. அதாவது உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த ஷேப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இது 3. உங்களுக்கு புரியுதா? இது வந்து தனி. ஓகேவா, இது தனி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி போடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து 2 லீஃப் இதுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். ஓகேவா, அப்புறம் செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப். இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து டபுளாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து இப்படி போடுற மாதிரி, அதே மாதிரி இங்கேருந்து இப்படி போடுற மாதிரி. ஓகேவா, இப்படி. அடுத்தது தேர்டு என்ன பார்த்திங்கன்னா ஒரு லீஃப். இதுக்கு என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு லீஃப் தான். ஓகேவா, இது ஒரு லீஃப். இங்கே பாருங்கள், இது ஒரு லீஃப். ஓகேவா, இந்த லீஃப் இந்த மாதிரி ஷேப், அதே மாதிரி இந்த ஷேப், இது வந்து தேர்ட் ஷேப். இதில் வந்து நீங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து தனியாலாம் நீங்கள் பிரிக்கவே வேணாம், இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த மாங்கம் டிசைனை ரெண்டாக பிரித்து இங்கிட்டும் லீஃப் ஃப்ளை ஸ்டிச், இங்கிட்டும் ஃப்ளை ஸ்டிச். அதே மாதிரி ஹார்ட்டு ரெண்டாக பிரித்து இங்கேயும் ஃப்ளை ஸ்டிச், இங்கேயும் ஃப்ளை ஸ்டிச். அதே மாதிரி இந்த லீஃபை வந்து மேலேருந்தே கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த லீஃபெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி அது ஒரு லீஃப் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இந்த ஷேப்லாம் நீங்கள் போட வேணாம், இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஓகேவா, இது மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளை ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.